அவர் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லுவாங்க. இயல்பிலே ஒரு சிகப்பா இருந்தாலும் கரங்கள் சிவப்பா இருப்பார். NSK போல. ஏன்னா அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டவர் NS கிருஷ்ணனை. NS கிருஷ்ணனுடைய வழித்தோன்றலாக அவரை தன் குருநாதராக இவர் ஏற்றுக்கொண்டதுனால கொடுத்தாரு. அவருடைய உயில் என்னன்னு தெரியுமா விஜய் அவர்களே? ஏன் அவரை மக்கள் கொண்டாடுறாங்க தெரியுமா? உயில் எழுதுறாரு. இந்தியாவில் இப்படி ஒரு தலைவன் உயில் எழுதியிருக்க மாட்டான். எல்லாமே சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்சது. விஜய் நான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்றாங்க இல்லையா? விஜய் நான் எம்ஜிஆர் பின்பற்றுன்னு சொல்றாரு இல்லையா? 1952 அந்த காலகட்டத்தில் நேரு இந்தியாவுக்காக ஒரு நிதி சேகரிக்கிறாரு. இந்தியா முழுக்க எல்லாத்தையும் நிதி கேட்கிறாரு. நேருவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இந்தியாவுடைய பிரதமர் நேரு இந்தியாவை காப்பதற்காக நிதி கேட்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்து அன்றைக்கு ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை 83 ரூபா கொடுத்தாரு. 75,000 ரூபா கொடுத்தாரு. அன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் 83 ரூபா, இன்னைக்கு 83,000 ரூபா. இன்றைய மதிப்புக்கு ஒரு 80 கோடி ரூபா வரைக்குமான பணம். 100 கோடி வச்சுக்கோங்க. யாராவது கொடுப்பாங்களா? நிதியா கொடுப்பாங்க? ஈழத்தமிழருக்கு நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தீங்க? ஈழத்தமிழர் இந்த நிவாரணம் திரட்டும் போது எவ்வளவு நிதி கொடுத்தீங்க? 100 ரூபா தானே. நீங்க எங்க இருக்கீங்க? அவங்க எங்க இருக்காங்க? அறிந்தால் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.